வணக்கம் நண்பர்களே, நாம் வாங்க சிலிண்டரோட மானிய விவரங்களை இந்த வீடியோ பதிவில் தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். ஹாய் நண்பர்களே, உங்கள் சிலிண்டரில் உங்களுக்கு மானியம் வருதா இல்லையா? மந்த்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு தரக்கூடிய அந்த மானியம் உங்கள் சிலிண்டருக்கு கிடைக்குதா இல்லையா? ஸோ அது கிடைக்கணுன்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா இந்த வீடியோ பதிவில்? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சிலிண்டர் பற்றின முதல்ல அடிப்படை தகவல் தெரிஞ்சுக்கலாங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவில் 30.53 கோடி மக்கள் வந்து நம்ம எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம பிரதம மந்திரி உஜ்வாலா யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே பார்த்திங்க அப்படின்னா 9 கோடி மக்கள் வந்து இந்த திட்டத்தில் பயன்பெற்றுட்ருக்குறாங்க. அவங்க வந்து தனியாக அவங்களுக்கு மானியத் தொகை வந்து அதன் மூலமாக அவங்க வந்து பயனடைகிறாங்க தான் சொல்கிறாங்க. நாம் வாங்குகிற ஒவ்வொரு சிலிண்டருக்குமே பார்த்திங்க அப்படின்னா வருஷம், அதாவது 12 மாத மொத்த தொகையாக 350 ரூபா வந்து நம்மளுடைய வங்கி கணக்கில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்லேருந்து நமக்கு வங்கி கணக்கில் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா மாதம் 29 ரூபாய் வந்து கவர்மெண்ட்லேருந்து நமக்கு அரசாங்கம் நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஸோ இதில் என்ன அப்படின்னா 350 வந்து நீங்கள் வந்து தெரியாதவங்களுக்கு இந்த இதை சொல்கிறேன் நான். 350 வந்து 12ஆல் நீங்கள் வந்து வகுத்து விடுங்கள், டிவைட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிவைட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 29 ரூபாய் அப்படின்றது ஒவ்வொரு மாத கணக்காக வரும். இது மட்டும்தானே உங்களுக்கு வரும்னு தெரியும் இல்லைங்களா நண்பர்களே? இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கவர்மெண்ட்லேருந்து அரசாங்கம் நமக்கு 50 ரூபாய் சேர்த்து அவங்க கொடுக்குறாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியுன்றது தெரியல. 50 ரூபாய் அப்போது மொத்தம் எவ்வளோ வருது அப்படின்னா 50 + 29 மொத்தம் 79 ரூபாய் நம்மளுடைய மாத வங்கி நம்மளுடைய எந்த அக்கௌண்ட் நம்ம கொடுக்குறோமோ சிலிண்டர்கிட்ட நம்ம கொடுப்போம் இல்லைங்களா கேஸ் ஏஜென்சியில். ஸோ அந்த கேஸ் ஏஜென்சி வந்து நமக்கு கவர்மெண்ட்லேருந்து அது மூலமாக நமக்கு மாதம் 79 ரூபாய் வந்து நம்ம வங்கி கணக்கில் அவங்க வந்து தரணும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேருக்கு நம்மளுடைய சிலிண்டருக்கான மானியத் தொகை தராங்கன்னு தெரியும். ஆனால் அது எவ்வளோ ரூபாய்ன்றது தெரியறதில்ல. 29 ரூபாய், அதாவது 30 ரூபாய் கிட்டத்தட்ட தரும்பொழுது ப்ளஸ் 50 ரூபாயின்றது அரசாங்கத்திலோட ப்ளஸ் அவங்க ஒரு ஊக்கம் இதுவாக அந்த மாதிரி சேர்த்து 79 ரூபாயாக தான் தரணும். சரிங்களா? ஸோ இது வந்து நமக்கு தெரியும், சில பேருக்கு வந்து தெரியாது இல்லைங்களா? இந்த மானியத் தொகைன்றது எப்படி நம்ம அக்கௌண்ட்டுக்கு வருது, எப்படி என்ன இது அப்படின்றது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி தெரியாதவங்க என்ன செய்யலாம் அப்படின்னா, முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, உங்களுடைய சிலிண்டர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு சொல்லுங்கள், எங்களுக்கு வந்து இந்த மாதிரி மானியத் தொகை வர்றதுன்றது எங்களுக்கு தெரியல அப்படின்றப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, உங்களை வந்து வீட்டுக்கு சிலிண்டர் கொடுக்குறவங்க வந்து அது எந்த சிலிண்டராக இருக்கட்டும், எல்பிஜியாக இருக்கட்டும், இன்டனாக இருக்கட்டும், ஸோ அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா உங்களை வந்து முதல்ல புகைப்படம் வந்து எடுத்துகிட்டு போவாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஆஃபீஸில் நீங்கள் உங்களுடைய எல்பிஜி ஆஃபீஸ் எந்த கம்பெனியாக இருந்தாலும் அந்த கம்பெனியில் ஒரு கம்ப்ளைண்ட் வந்து உங்களுடைய குறை கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்வாங்க நண்பர்களே. ஸோ நமக்கு வந்து ரீசெண்டாக வந்த தகவலின்படி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எல்லா எல்பிஜி சிலிண்டர் இதுலேயுமே எல்லா கம்பெனிலையுமே வந்து யார் பேரில் அவங்களோட சிலிண்டர் இருக்கோ அவங்க வந்து கைரேகை விரல் பதிவோ அல்லது அவங்களோட புகைப்படம் எடுக்கிற பணியோ இருந்துகிட்ருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதுவும் வந்து எனக்கு என்னென்ன இதெல்லாம் எனக்கு வந்து என்னோடய இதில் வந்து நான் வந்து பேஸ் பண்ணுற சில தகவல்களை தான் உங்களுக்கும் நான் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எனக்கும் அப்படி தான் என்னோடய பேரில் இருக்கிற கேஸ் சிலிண்டர் வந்து எனக்கு மானியமே வர்றதில்ல. ஸோ நானும் அது மாதிரி தான் நான் போய் சொன்னதுக்கு ஃபஸ்ட்டு வந்து சிலிண்டர் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரவங்ககிட்ட தான் சொன்னேன். அவங்க வந்து அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து ஆஃபீஸில் பதிவு பண்ணனால அங்கேருந்து என்னை கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ நம்ம அதுக்கப்புறமா நாங்கள் அங்கே போனப்போ நம்மளுடைய கைரேகை பதிவையும் ஃபோட்டோவையும் கைரேகை பதிவு செய்ய முடியல அப்படின்னா நம்மளை வந்து நம்ம முகத்தை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து அதை ஒரு பதிவாக அவங்க வந்து செய்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதை பதிவு செஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு அதுக்கு அடுத்த மாதத்துலேருந்து நிச்சயமாக வந்து உங்களுக்கு சிலிண்டர் வாங்கும்பொழுது உங்களுடைய அப்படின்றது வந்து உங்களுடைய வங்கி கணக்கில் ஆட் ஆகிட்டே வரும் நண்பர்களே, சேர்த்துட்டே இருப்பாங்க. நீங்கள் கேட்கலாம், இல்லை நண்பர்களே இது வந்து நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிற வருதா இல்லையான்றதை ஆன்லைனில் தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்கலாம். ஸோ இது வந்து ஆன்லைன்லேயும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி அப்படின்னா நம்மளது வந்து ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா myLPGin.com அப்படின்ற ஒரு வெப்சைட்குள்ளே போகணும்.
ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு அதில் வந்து ஃபீட்பேக் டைப் அப்படின்றது காட்டும். அதில் வந்து உங்களுக்கு எல்லா வகையான எல்பிஜி கம்பெனிஸும் வரும். அதாவது ஹெச்பி வரும், ஸோ இண்டன், ஸோ பாரத் இருக்கிற எல்லா இதுவுமே வரும். நீங்கள் உங்களுடைய சிலிண்டர் இது எந்த கனெக்ஷன் அப்படின்றத அதில் போயிட்டு, ஸோ கம்ப்ளைண்ட் அப்படின்ற அந்த இடத்துல நீங்கள் வந்து உங்களுடைய இந்த கம்ப்ளைண்ட்டை நீங்கள் பதிவு செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய எல்லா விவரங்களையுமே கேட்பாங்க. ஸோ அவங்க கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அதில் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க அந்த கம்ப்ளைண்ட்டை ஏற்றுப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பேங்க்குக்கு இந்த மானியத் தொகை அப்படின்றது வருதா இல்லையான்னுட்டு நீங்கள் அப்படியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரிங்களா நண்பர்களே? ஸோ நண்பர்களே, இந்த பதிவு வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து நம்ம ஒரு மானியத் தொகை அப்படின்றது ஒரு சின்ன விஷயமா நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்குமே வந்து இது வந்து கவர்மெண்ட் பிரதம மந்திரி அந்த உஜ்வாலா யோஜனா அந்த திட்டத்தின் கீழே தான் நம்மலாம் அந்த சிலிண்டர் வாங்கிட்டுருக்கோம். ஸோ அவங்க தரணும் இல்லைங்களா? அது நமக்கு கிடைக்கணும். ஸோ ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த சிலிண்டர் வாங்கும்பொழுது அவங்களோட வங்கி இருப்பில் அந்த ரூ. 50 ரூ. 70 அப்படின்றது அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும்போது அது அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு இந்த தகவலை வந்து நீங்களும் பகிர்ந்துடுங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னொரு நியூஸ் சொல்கிறேன். எங்கள் கோயம்புத்தூர், நான் இருக்கிறது கோயம்புத்தூர், நம்ம நண்பர்களுக்கு எல்லாருமே தெரியும். ஸோ நம்ம இருக்கிற கோயம்புத்தூர், நான் இருக்கிற கோயம்புத்தூரில் 14 கிலோ 14 கேஜி சிலிண்டரோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரூ. 832 வாங்கிட்டுருக்காங்க. ஸோ உங்கள் ஊரில் வந்து சிலிண்டரோட ரேட் என்ன அப்படின்றத நீங்களும் உங்கள் கமெண்ட்டில் வந்து எனக்கு பதிவு பண்ணுங்கள். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி, வணக்கம்.